உங்களோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயம் அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ண போற அந்த ஹேர் ஆயில்னால உங்களோட ஹேருக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கான ஹேர் ஆயில் தான். அது என்ன ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயோட்டிக் பயோ பிரிங்ராஜ் தெரப்பட்டிக்கல் ஹேர் growth ஆயில். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% வந்து நேச்சுரல் பொட்டானிக்கல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹேர் ஆயில். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில்ல சிலிக்கான், பாராபின், சல்ஃபேட், மினரல் ஆயில் இது மாதிரியான எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இந்த ஹேர் ஆயில்ல இல்ல. இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% வந்து ஒரு ஆயுர்வேதிக்னால ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த ஹேர் ஆயில வந்து எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் ஃபால், ப்ரீமெச்சூர் பிரேக்கேஜ் இதை வந்து பிரிவென்ட் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growth வந்து ப்ரோமோட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான ஸ்கேல்ப் growth வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஹேர் ஆயில வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில உள்ள கீ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன, அதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த ஹேர் ஆயில்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா பிரிங்ராஜ் சொல்லலாம். நீங்க ஜெனரலா ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில்ல கண்டிப்பா இந்த பிரிங்ராஜ் இன்கிரிடியன்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு ஹேர் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹெர்ப்னா இந்த பிரிங்ராஜ் சொல்லலாம். இந்த பிரிங்ராஜ்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ரிச்சா இருக்கறனால நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய ஹேர் லாஸை வந்து பிரிவென்ட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஹெல்த்தி ஹேரை வந்து ப்ரோமோட் பண்ணுது. இந்த ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஆம்லா. இந்த ஆம்லால பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கறனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ரூட் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்து டிலே பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏஜே ஆகாம முன்கூட்டியே வந்து முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி முன்கூட்டியே ஏற்படுற அந்த முடி நிறையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்லா இன்கிரிடியன்ட்ஸ் வந்து டிலே பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயில்ல உள்ள இந்த டிஷ்யூ இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் வந்து கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட முடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சைனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயில்ல உள்ள இந்த முளத்தி இன்கிரிடியன்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த முளத்தி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய இந்த ட்ரைனஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படக்கூடிய இரிட்டேஷன், இச்சிங் இதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த முளத்தி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயில்ல உள்ள இந்த பிராக்மி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிராக்மி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன சொல்லலாம்னா கவ் அண்ட் கோட் மில்க், அதாவது ஆட்டுப்பால், மாட்டுப்பால். இந்த கவ் அண்ட் கோட் மில்க் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஹேரோட ஊட்டச்சத்துக்காக ஒரு நேச்சுரல் புரோட்டீனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த புரோட்டீன் இன்கிரிடியன்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேருக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ். இது மாதிரியான நேச்சுரல் புரோட்டீன் வந்து ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம லிபிட்ஸ், அதர் நியூட்ரிஷன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ரூட்டோட ஒரு ஊட்டச்சத்துக்காக ப்ரொவைட் பண்ணுது. இதன் மூலம் நம்மளோட ஹேர் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இந்த ஹேர் ஆயிலை வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆயிலை வந்து உங்களோட பாம்ல எடுத்துக்கிட்டு, அதாவது உள்ளங்கையில எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் மெத்தட்ல ஒரு சர்க்குலேஷன் மோஷன்ல வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ற மூலம் ஒரு ஹெல்த்தியான ஒரு நியூ ஹேர் growthக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு ட்ரை ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா நீங்க வந்து இந்த ஹேர் ஆயிலை நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். நைட் அப்ளை பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டீப் நரிஷ்மென்ட் நடக்கும். அதே உங்களோட ஸ்கேல்ப் டைப் வந்து ஒரு ஆயிலி ஸ்கேல்ப் டைப்பா இருந்தா நீங்க மார்னிங் இந்த ஹேர் ஆயிலை வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல், அதாவது சிலிக்கான், பாராபின், மினரல் ஆயில் இது மாதிரியான எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இன்க்ளூட் பண்ணாத ஒரு மைல்டான ஷாம்பு வந்து வாஷ் பண்ணும்போது அப்ளை பண்ணுங்க. ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பா 3 to 4 டைம்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஏற்படுற இந்த ஹேர் ஃபாலிங் கண்ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் growthக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூஸா கன்சிஸ்டன்ஸா 3 to 4 months வந்து இந்த ஹேர் ஆயிலை கண்டினியூஸா அப்ளை பண்ணும்போது நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரிசல்ட்டை இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.